நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் மனிதரின் மனதை பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். இந்த உலகத்திலேயே சொல் பேச்சு கேட்காத ஒரு விஷயம் இருக்குன்னா அது மனிதனுடைய மனம்தான். எந்த விஷயத்த நம்ம நினைக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த விஷயத்த தான் அது நினைக்கும். எந்த பக்கம் அது போகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த பக்கம் தான் அது போகும். எந்த செயலை செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த செயலை செய்யணும் தான் அது தூண்டும். இப்படி நம்ம கூடவே இருந்துகிட்டு நமக்கு எதிராக செயல்படுகின்ற ஒரு விஷயம் இருக்குன்னா அது மனிதனுடைய மனம்தான். இது ஒருத்தருக்குன்னு இல்ல, பெரும்பாலான மனிதர்களுக்கு மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கு. மனதை கட்டுப்படுத்துறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். ஆனா ஒருவேளை நீங்க அந்த மனதை நீங்க உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்க சொல்றத அது செய்யற அளவுக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்க மனதை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். மனது ஒரு நேரத்திற்கு ஒரு விஷயத்த சொல்லும். ஒவ்வொரு நேரத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை யோசிக்க வைக்கும். மனம் போற போக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நமக்கு எது சரி தவறுங்கிறத நம்ம முடிவு பண்றோமோ அந்த சரியான பாதையில தான் நம்மளுடைய மனது பயணிக்கணும். அந்த மாதிரி மனதை நீங்க பழக்கப்படுத்தணும். எப்ப உங்களுடைய சொல் பேச்ச உங்க மனசு கேட்க ஆரம்பிச்சிருச்சோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றியடைய போறீங்க அப்படின்னு அர்த்தம். மனது உங்களை இயக்க கூடாது, நீங்கள் தான் உங்களுடைய மனதை இயக்க வேண்டும். இதை நீங்க ரொம்பவுமே கவனமா புரிஞ்சுக்கணும். மனசுதான சாதாரண விஷயம், அது என்ன அவ்வளோ பெரிய விஷயத்தையா பண்ணிட போது அப்படின்னு நினைக்காதீங்க. மனம் மட்டும்தான் உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே காரணம் தான், அது மனசு மட்டும்தான். அதனால உங்களுடைய மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சு அதை நல்வழிப்படுத்தி நீங்க செலுத்தினீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயம் வெற்றி பெறலாம். நம சிவாய.